ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆனியன் ரிங் பணியாரம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ பணியாரத்துக்கு மாவு பசைதுக்காக பவுல் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு 3/4 கிளாஸ் போல் கடலை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கிளாஸ் போல் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ மாவு கூடவே துருவி எடுத்த கேரட்டையும் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி எடுத்த மல்லியிலையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம், கூடவே பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் போல் சோடாப்பு. இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்து தேவைக்கு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். பணியாரம் ஊற்றுற பக்குவத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பணியாரம் ஊற்றுற பக்குவத்துக்கு மாவு நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போ நம்ம பணியாரம் சுட ஆரம்பிக்கலாம். இப்போ பணியாரங்களை எடுத்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். பணியாரக்குழி ஓவன்லேயே நம்ம இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ பல்லாரி எடுத்து ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதை தனித்தனி பீஸாக எடுத்து ரிங் மாதிரி மேக் பண்ணிக்கலாம். ரிங் ஷேப்பில் உள்ள ஆனியனை இப்போ ஒவ்வொரு பணியாரக்குழிலையும் ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து ஆனியன் ரிங் மேலே ஊற்றிக்கலாம். இந்த ஆனியன் ரிங்கோட நம்ம பணியாரம் சாப்பிடும் போது சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு சைடு வந்துருச்சு, மறுபக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பணியார குச்சி வச்சு நம்ம ஒன்று ஒன்றா அழகாக திருப்பி விட்டுக்கலாம். ஒவ்வொரு பணியாரமாக நம்ம திருப்பி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் எடுத்து ஒவ்வொரு பணியாரத்துக்கு மேலேயும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு பணியாரத்துக்கு மேலே ஆயில் சேர்க்குறதுனால நமக்கு ஆனியன் ரிங் பணியாரம் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஆனியன் ரிங் பணியாரம் எவ்வளோ அழகாக ஒப்பி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நல்லாவே வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆனியன் ரிங் பணியாரம் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.